பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்து இந்த காலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமாதானம் என்பது ஆமேன் உலகம் தரக்கூடாததும் உலகத்தால் எடுத்துக்கொள்ள இயலாததுமான ஒரு சமாதானம். அது ஆண்டவர் இயேசு என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் சமாதானமற்ற ஐஸ்வர்யம் வீண். சமாதானம் இல்லாதபடியினால் ஆமேன் எத்தனை ஐஸ்வர்யவான்கள், அறிஞர்கள், ஞானிகள் ஆமேன் உலகத்தை விட்டு மாய்த்து தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டார்கள். இந்த கால வேளையில் எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாதபடி ஆமீன் வேதனைக்குள் துன்பத்திற்குள் உடைக்கப்படுகிற நிலைமைகள். இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வார்த்தை, சமாதானம் அருளி ஆசீர்வாதம். தேவ ஆசீர்வாதம் வந்து சமாதானமும் தேவன் தந்தார். ஹல்லேலூயா. அந்த குடும்பம், அந்த தேவ பிள்ளைக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆஸ்தி ஐஸ்வர்யம் குறைவானாலும் சமாதானத்தோடு ஒரு தெய்வ பிள்ளையை ஆண்டவர் நடத்தினால் அது நிச்சயமாகவே பூமி ஆமே ஹல்லேலூயா அவன் வாழ்நாள் முழுவதிலும் அந்த சந்தோஷத்தோடு அந்த தெய்வ ஆசீர்வாதத்தோடு ஆமே நம்மை வழி நடத்த அது ஏதுவாக இருக்கும். சமாதான கேட்டுக்கு காரணமான ஆமேன் பாவங்களை விலக்கினால், ஒருவன் பாவம் செய்தால் தேவ சமாதானம் அவனை விட்டு எடுபட்டு போகிறது. தெய்வீக சந்தோஷம் அவனை விட்டு எடுபட்டு போகிறது. பாவமும் சமாதானமும் ஒன்று சேர்ந்து இருக்க இயலாது. பாவமும் சந்தோஷமும், பாவ சந்தோஷம் வேற, தெய்வீக சமாதானத்தில் வருகிற நிம்மதி அமைதி வேற. இந்த கால வேளையில் ஆமேன் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமேன் அது சமாதானம், தோடு கூடிய ஆசீர்வாதம். சமாதானத்தை பெற்று அதோடு கூட ஆமேன் வேதனை தரமாட்டார். ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பாராம். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. இந்த கால வேளையில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் உள்ளத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளில் இருக்கிற சமாதான கேடுகளுக்கு காரணமான ஆண்டவரே குறைவுகள், மீறுதல்களை மன்னி என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவ வாக்கு தத்தம் சமாதானம் அருளி தேவன் நமக்கென்று வைத்து சென்ற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இந்த உலக ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓட பரலோகம் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு முறை கண்களை மூடி செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சமாதானம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் கலங்கி நிற்கிற யார் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே எந்த மீறுதல் நிமித்தம், எந்த அக்கிரமங்கள் நிமித்தம், எந்த பாவங்கள் நிமித்தம் தெய்வ சமாதானம் இவர்களை விட்டு எடுபட்டது என்பதை இந்த நாட்களில் உணர்ந்து மனம் திரும்பி மறுபடியும் அந்த தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தோடு ஜெயத்துடன் ஓட உதவி செய்யும். கர்த்தர் அப்படி கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தெய்வ சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.